ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாத்துக்கும். இன்னைக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பாட்காஸ்டில் பெஸ்ட் மூவிஸ் நாங்கள் பார்த்ததுல பெஸ்ட் மூவிஸ் சஜஷன் பண்ணுறோம். அது என்ன வாட்சுடு ஹைலி ரெக்கமெண்டட். சரியா? அதில் ஃபஸ்ட்டு நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் நம்ம ஃபேவரட் டைரக்டர் ஸ்டான்லி கூப்ரிக், அவர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு சினிமாவுக்கு இன்ஸ்பிரேஷன் குரு மாதிரி அவர் ஸ்டான்லி கூப்ரிக். அவர் படத்தில் ரொம்ப பிடிச்சது பேரி லண்டன். அதில் தான் அந்த நெக்ஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த ஒவ்வொரு சீனுமே அந்த பிக்சர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு சீனுமே அந்த ஃபோட்டோவில் எடுக்கிற பிக்சர்ஸ் மாதிரி ஒவ்வொரு சீனுமே எடுத்திருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி அது பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில். அதான் அந்த படம் என்னென்னா, அவன் ஐடென்டிட்டி தொலைச்சு ஒரு ராஜா அவங்க இதில் போய் அந்த ராஜாவுக்கு அவன் ஹஸ்பண்டு இறந்தோடனே அவன் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி அந்த கோட்டையை பிடிச்சி அப்புறம் அந்த ஐடென்டிட்டி மாறுறது தான் ஸ்டோரி. ரெண்டாவது ஸ்டோரி அவர் பிடிச்ச அவர் படத்தில் என்னதுன்னா கிளாக் ஒர்க் ஆரஞ்ச். கிளாக் ஒர்க் ஆரஞ்சில் சைக்கோத்தனமான ஒரு 4-5 பசங்க இருப்பானுங்க. அந்த சைக்கோத்தனமான 4-5 பசங்க அப்புறம் ரொம்ப இது பண்ணி சேட்டை பண்ணிட்டு ரொம்ப க்ரைம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ரொம்ப இது ஒரு 18+ இந்த படம். அதனால் ஃபேமிலியோடலாம் இந்த படம் பார்க்க முடியாது தானே. அதனால் 18+ படம் இது. ரொம்ப க்ரைமாக இருக்கும் படம் ஃபுல்லாக. அப்புறம் அந்த பசங்க சேட்டை பண்ணுறது, அது கான்செப்ட் என்னென்னா கர்மா இஸ் பூம்ராங். அதான் அந்த படத்தோட கான்செப்ட். இது பயங்கரமாக இருக்கும். மூணாவது படம் ஸ்டான்லி குப்ரிக் படம்ல ஃபுல் மெட்டல் ஜாக்கெட். இதில் ஒரு 2 ஸ்டோரி வரும். ஒன்று ஆர்மி பேஸ்டில் அங்கே ஒருத்தனை சைக்கோவாக்கி இதாக்குறது அது மாதிரி வரும். இன்னொரு ஸ்டோரி வரும். ரெண்டுமே ஆர்மி பேஸ்டு, வார் பேஸ்டு தான் வரும். இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும் கூப்ரிக்கில். நாலாவது அவரோட படத்தில் ஐஸ் ஒயிட் ஷர்ட். அதுதான் அவரோட லாஸ்ட் படம். அந்த படத்தில் இவர் டாம் க்ரூஸும் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபும் நடிச்சிருப்பாங்க. பேர் தெரியல, ஆனால் ஃபிகர் நல்லா இருக்கும். சரி, அதனால் அந்த படத்தில் அந்த நிறைய விஷயம் அதில் மர்மமான விஷயமும் இருக்கும். அது 18+ தான் படம். கொஞ்சம் அதுவும் க்ரைம் படம் மாதிரி தான் அது பயங்கரமாக இருக்கும். இந்த 4 படம் அவரோட படத்தில். அடுத்து நம்ம டேலண்ட். ஏன் இத்தனை படம் இருக்கும்போது டோரண்ட் கிடையாது, டேலண்ட். எஸ். ஏன் நோலன் இத்தனை படம் இருக்கும்போது அந்த படத்தை ஏன் பேசணும்னா இருக்கிறதே நோலன் பண்ணதுலேயே ஒரு டஃப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். டெக்னிக்கலாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போது ஒரு சீன் நடக்குதுன்னா ஆடியன்ஸ் அடுத்த சீனை எப்படி சொல்கிறது, அந்த சீனை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த சீனுக்குள்ளே ஒரு பரபரப்பான கட்டத்துக்குள்ளே போயிடும் படம். அதுதான் அந்த படத்தில் ஒரு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கஷ்டமே. மற்றபடி அந்த படம் எனக்கு ஃபேவரட்டாக தான் இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப பார்த்து அது என்ன நடக்குது நம்மளா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னா ஒருத்தன் போகிறான். ஆமாம், அவனோட அந்த சைடு இருக்கிறது பாஸ்ட்லேருந்து வர மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க. அதான் கதையா? இல்லை, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா பின்சர் மூமெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு ஒருத்தங்களா இப்போ சும்மா சீனி நம்ம அடிக்க போறோம்னு வைங்களேன், 2 டீமா போயிட்டு 2ஆ பிரிஞ்சு போவாங்க. 2 பக்கம் இருந்து அடிப்பாங்க யாரா சீனிய. அதே மாதிரி தான் இப்போ டெம்பரல் பின்சர் மூமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைம்ல பின்னோக்கி வருவாங்க. ஒரே டீம் முன்னோக்கி போயிட்டு அங்கே நடக்கிற விஷயத்த எப்படி நடந்துச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பாஸ்ட்ல இருக்கிற டீம் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வில்லனு ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வருவோம். ஆக்சுவலாக இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, படம் ஃபுல்லாகவே நம்மளால் ஹீரோ, அதாவது ப்ரொட்டகனிஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறானோ அது மட்டும் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் அது ஃபுல்லாகவே இருக்கும். அது ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு எதுவும் தெரியாது. அந்த படம் ஃபுல்லாகவே அது மட்டும் தான் தெரியும். அதனால் அந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாக நல்லா தான் இருக்கும்.
பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் நோலன் படத்துல படத்துல. எஸ், எனக்கு இன்டர்ஸ்டெல்லார் பிடிக்கும். மொமெண்டோ பத்தி பேசலாம், பேசுறதுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அதை கரெக்டான ஆர்டர்ல போட்டு எடிட் பண்ணியிருக்காங்க சில எடிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. டெனன்ட் மறுபடியும் அப்போ ஒரு ரீவாட்சை போடணும். நான் பார்த்தேன், நான் புரிஞ்சிட்டது என்னன்னா, அது ஃப்ரண்ட் ஸ்டோரி வந்து ஃப்ரண்ட்ல இருந்து லாஸ்ட் எண்டு போயிட்டு எண்டுல இருந்து இந்த சைடு வருது ஸ்டோரி, அதுல மிக்சபிளா வருதுங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணேன். அது மறுபடியும் இன்னொரு ரீவாட்ச் போடணும் டெனன்ட். அடுத்து நம்ம இவர் பேசுவார். இவர் எனக்கு பிடிச்ச படம் வந்துட்டு 7. நம்ம டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ட் பண்ண படம். பிராட் பிட் நடிச்சாங்க. ஆமாம். அப்புறம் அந்த பிராட் பிட் நம்ம பிராட் பிட், அப்புறம் கில்லியன் மர்ஃபி. நமக்கு கில்லியன் மர்ஃபிலாம் பிடிக்கும். மெயின் அல்பாசினோ, டினேரோ, மர்ஃபி அவங்களால நமக்கு. சரி, நம்ம கதைக்குள்ள வருவோம். 7 நம்ம பார்த்தோம்னா எதை பற்றின மூவின்னா, ஒரு சீரியல் கில்லர் இருப்பான். சீரியல் கில்லர் அவன் வந்துட்டு மொத்தம் ஒரு இந்த 7 டெட்லி சின்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி அவன் எல்லாத்தையும் கில் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அதாவது இந்த சொசைட்டிக்கு அந்நியன். ஆமா, அங்க ஏதோ இன்ஸ்பயரா எடுத்திருக்காங்க அந்நியன், அது தப்பு சொல்லலாம. ஆனா அதெல்லாம் விட நமக்கு இதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு சின்னுக்கும் கரெக்டான ஒரு பலியாடு கிடைச்சிருப்பாங்க நம்ம சீரியல் கில்லருக்கு. அதை கண்டுபிடிக்கிற வேலை நம்ம பிராட் பிட்டுக்கு வந்திருக்கும். பிராட் பிட்டோட நடிப்பு அதில் சூப்பராக இருக்கும், நம்ம சொல்ல வேண்டாது. அவர் பேர் அதில் சம்மர் செட்டுன்னு அந்த இதில் வரும். இதில் ஃப்ரீ மேன் ஏதோ அதுலேயும் வருவார். சான்சாக் டிடப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுதான் நம்ம என்ன பேசிட்டோம். எதில் 7ல் பிடிச்சதா கிளைமேக்ஸ் தான். அது என்ன, டேவிட் ஃபின்ச்சர்னாலே நமக்கு கிளைமேக்ஸ் தான். அதில் வேற எந்த மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், கடைசியில் ஒரு கெத்து கொடுக்குறாருல்ல அவரு, அதுதான் மாசு. இல்லை தூங்குற அளவுக்கெல்லாம் எந்த சீன்லாம் இருக்காது. சரி பஸ், தூங்குற அளவுக்குலாம் எந்த சீன் இருக்காது. ஏன் நீங்கள் எதாவது சொல்லுங்க. டேவிட் ஃபின்ச்சர் தூங்குற படம் தூங்குற அளவுக்குன்னா அப்ப கேர்ள் வித் டிராகன் டாட்டர்ல எவ்வளவு பெரிய படம். எனக்கு இதுதான் எவ்வளவு லேட்டா போகும். எனக்கு இந்த படம் தான் டேவிட் ஃபின்ச்சர் மூவில அந்த ஜோடியாக்கு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரதான் செஞ்சது. ஆமா, அது ரொம்ப எனக்கு ஜோடியாக்கு அவ்வளவு இல்ல. பேனிக் ரூம் ரொம்ப பிடிச்சது. பேனிக் ரூம் நல்லா விறுவிறுப்பா இருந்துச்சு, ஸ்டோரியும் நல்லா இருக்கும். ஒரு அந்த ரூம்ல அந்த இது பேனிக் ரூம் படம் பிடிச்சது டேவிட் ஃபின்ச்சர்ல. தி கேமா பார்க்கல. சரி, கதையை சொன்னா நமக்கு அதெல்லாம் விட்டு அப்படிதான் யாரோ சொன்னாங்க. ஆனா அது தெரியல. ஆனா அது கதையை சொன்னோம்னா அந்த படம் பார்க்கறதுக்கு வேஸ்டா போயிடும். பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். வேற ஏதாவது இதுல டேவிட் ஃபின்ச்சர் படம் பார்த்துட்டு தலைவன் கூப்ரிக் படம் பார்த்தியாடா? இல்ல, நான் அடுத்தது லைனா பார்த்து எப்ப பாப்ப? கொஞ்ச நாள் வந்து ஸ்பேஸ் ஓடிசி படம் கௌதம் கூப்ரிக்கோடது. பாக்கலையா? அந்த படத்துக்கு வேண்டி அது இப்ப இன்டர்ஸ்டெல்லார் என்ன இப்ப வந்திருக்கு, அப்பவே தலைமை செட்டு போட்டு அந்த நாசா கிட்ட எல்லாம் போய் லென்ஸ், அதுக்குன்னு லென்ஸ் வாங்கி ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த படம் எடுத்தாங்க. 2000 ஸ்பேஸ் ஓடிசி 1 படம் பேர் அது. ஆனா ரிலீஸ் ஆனது அதுலயே ஏஐ எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அப்பவே ஏஐ எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அந்த படம் பார்த்துட்டு
அடுத்து நம்ம சீனி சொல்லுவார். இந்த மூவி பத்தி நான் வந்து மெய்யழகனை பற்றி பேச போகிறேன். மெய்யழகன் வந்து ஒரு நல்ல தமிழ் மூவி, ஃபீல் குட் எமோஷ்னல் மூவி, ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கடுத்து இந்த கல்ச்சர்ஸ், ஊரை பற்றி ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டியிருப்பாங்க உள்ள ஃபுல்லாக. அதுக்கடுத்து வந்து இதை மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி அண்டு அரவிந்த் சாமி, டேரக்டரே பிரேம்குமார். அவர் வந்து 96 படத்தையும் அவர் தான் டைரக்ட் பண்ணார். நல்ல மூவி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த அவனும் அவங்க மச்சானும் உட்காந்து பேசுகிற சீன், அது என்ன கேரக்டர்னா அவங்க உட்காந்து அந்த வீட்டில் உட்காந்து பேசிட்டு போனான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு. அந்த அவருக்கு அந்த இதில் நல்லா இருக்கும் பேசுறது, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிற அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அடுத்து அவ்வளோதான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதமு, எனக்கு அவர் அரவிந்த் சாமி அவர் ஆக்டிங் கூட கார்த்தி ஆக்டிங் அவரோட அப்படியே அந்த நேச்சுரலாக இருக்கும். அந்த எப்படி தான் அது, ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் நடிக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அது எப்படின்னா மூஞ்சியில் அந்த அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படின்னா யதார்த்தமாக ரொம்ப தூய்மையான மனசுள்ள ஆள் மாதிரி நடிச்சிருப்பாரு. அது செமையாக இருக்கும். கார்த்தி ஆக்டிங் அதில் பயங்கரமாக இருக்கும். அது அப்புறம் அந்த டிலேட்டட் சீன்லாம் கொஞ்சம் அதில் இருந்துச்சு. அந்த அப்படியா, அந்த மாடு காளமாடோட அந்த சீனு, டிலேட்டட் சீன்லாம் அதில் இருந்துச்சு. அது ஆனால் இவரோட டைரக்ஷன் ஸ்டைலு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. ஒரு யதார்த்தமான ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த இதெல்லாம் அதில் ஒரு யதார்த்தமாக இருந்துச்சு படம் முழுக்கவே. அது நல்லா இருந்துச்சு அந்த சீனு. வேற அப்புறம் நம்ம யாரு நம்ம கேங்கலையா அவங்க பாக்குற புரிதல் அவ்வளவுதான், அவங்க பாக்குறது அந்த படத்தை. படம் செம படம், மெய்யழகன் செம படம்.